ஜெகத்குருவே சரணம். ஒரு நாள் ஈவினிங் டைம் இருக்குங்க. ஒரு கால் வந்தது. அந்த பக்கம் இருந்து பேசுகிறவர் வந்து, "சார் என்னுடைய பேர் பெருமாள்" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் நெய்வேலியில் இருக்கேன்" அப்படின்ட்டு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு சில பல தகவல்களை ஒரு மடத்தை பற்றி, ஒரு கோயிலை பற்றி சில பல விஷயங்களை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், "நான் வந்து குருராஜருடைய ஒரு அத்தியந்த பக்தர்." நிச்சயமாகவே அவர் பேசும்போதே தெரிந்தது, ராகவேந்திர சுவாமிகளோட ஒரு அத்தியந்த பக்தராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லாமல் அவரது குடும்பம். அவர் பேசும்பொழுது ஒன்று சொன்னார், "சார் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது ராயருடைய அருளாலும் கருணையாலும் தான் என்னுடைய வாழ்நாள் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகாபிரபு, மகா தெய்வம் சார் அவர். என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு. எனக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய குடும்பத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காரு." அப்படின்ட்டு தொடர்ந்து குருராஜனுடைய பெருமைகளை, அவருடைய வாழ்வில் அவருக்கு நிகழ்த்தியவைகளை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு தகவல் அவர் சொன்னார், "சார் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், அவர் எப்படி என்னுடைய உயிரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு." இப்போ நான் இந்த இடத்தில் சொல்லக்கூடிய இந்த தகவலுக்கும் இறுதியாக நான் சொல்லக்கூடிய தகவலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. குருராஜர் எந்த நேரத்தில் எந்த தகவலை யார் மூலமாக யாருக்கு சொல்கிறார், அந்த தகவல்கள் யாருக்கு போய் சேர வேண்டும், யாருக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குருராஜருடைய கட்டளையாக, அவருடைய ஆணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதாங்க உண்மை. நிஜமாவே அதுதான் நம்ம வந்து அவருடைய பக்தராக இருக்கும் பொழுது, என்றென்றும் அவரை நாம் நினைத்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, சுற்றிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். முதல்ல ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும், உங்களுக்கு தேவையான வழிகளுக்கும், பாதைகளும், தெளிவுகளும் மற்றவர்கள் மூலமாக, மற்றவற்றின் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக நம்ம வந்து சேரும். அதை நாம் அந்த அப்சர்வ் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ நம்ம பெருமாள் சார் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு. ராயருடைய அத்தியந்த பக்தர் சார், நான் ரொம்ப தீவிரமான பக்தர், தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன், நெய்வேலியில் தான் இருக்கேன், நான் இங்கே ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நிறைய காப்பாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொன்னாருங்க. அவருக்கு வந்து குடல் புற்றுநோய் வந்து தாக்கிட்டு இருக்கு சில பல வருடங்களுக்கு முன்னால். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நோயின் வந்துருச்சுன்னா, இப்போ இந்த காலத்தில் யாருக்கு என்ன எப்போ வரும்னே தெரியவே தெரியாததெல்லாம். இப்போ இன்னாருக்கு தான் இது வரணும், இன்னாருக்கு இது வரக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் கிடையாது, எந்த திட்டமும் கிடையாது. யாருக்கு எப்படி வேணாலும் வந்துடும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த உடல் நோய் வந்தோடனே குடும்பமே ஸ்தம்பிடிச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. சென்னையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது டாக்டர்லாம் ஏறக்குறைய வந்து அவரை வந்து முடியாது, இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவரும் வந்து இவ்வளோதான் போல் தெரியுது நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மருத்துவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த மருத்துவர் வந்து அடுத்த நாள் மறுநாள் வெளிநாடு போவதாக இருக்கிறார். அப்போ அவர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அந்த ஃபைல்ஸ் எடுத்து பார்த்துருக்காரு. இதுதானே, இதெல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி தரேன், உயிரை காப்பாற்றுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவருக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ஆப்ரேட் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு இவருடைய உடல் ஆரோக்கியத்தை மீண்டும் திருப்பி கொடுத்து இன்று வரை அவர் வந்து குருராஜரின் அருளோடு ஆசிகளோடு அவர் நாமத்தை நித்தமும் சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த டாக்டர் பேர் இவர் என்னன்னு கேட்டிருக்காரு. டாக்டர் பேர் கேட்கும்போது அவருடைய பேர் ராமகிருஷ்ணன். அந்த பெயரை சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். நிச்சயமாக திரு பெருமாள் சார் அவர்கள் நம்முடைய ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனலில் அவராகவே வந்து இந்த தகவலை உங்களுக்கு முன்னால் சொல்வார். சரி, இது ஒரு விஷயம் நடந்தது. இப்போ என்னென்னா, ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியங்க. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனித்து தான் ஆகணும். இது எனக்கு வராது, இதெல்லாம் என்ன தாக்காது, நான் கரெக்டாக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கேன் அப்படிலாம் சொல்ல முடியாது இந்த காலத்தில். நாம் ப்ரிகாஷனாக இருக்கிறது தான், நிச்சயமாக வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தான் எப்போவுமே நல்லது. அந்த ஏஜ் கொஞ்சம் கொஞ்சம் கடக்க அதற்குண்டான உடற்பயிற்சிகள், வாக்கிங் போகிறது, அந்த உணவுகள் ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட்டாக சாப்பிட்றது, விட்டமின் ஃபுட்டாக சாப்பிட்றது, இது நம்ம உடம்புக்கு நாம் பார்த்துக்கிறோம் இதை. அதனால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த இயர் ஃபுல்லாகவே பார்த்தா நான் அதுதான் சொல்லுவேன், இந்த இயர் 2025 அப்படிங்கிறது உங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம், குருராஜரை பிரார்த்திக்கணும், எவ்வளோ சேவை பண்ணணும் அப்படின்னா கூட உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மஸ்ட். இந்த உலகத்தை பார்ப்பதற்கும், இந்த உலகத்தை நாம் வந்து தெரிந்து கொள்வதற்கும், அனுபவிப்பதற்கும் எல்லாத்துக்குமே உடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னெல்லாம் செய்யணும், அடுத்தடுத்து ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறத முயற்சி பண்ணுங்க. நோயே இது வரைக்கும் எங்களை தாக்கலை சார், வி ஆர் ஆல் ரைட், நல்லா இருக்கும் குருராஜர் அவரால் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களும் தொடர்ந்து எப்படி வந்து இதை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறத, அந்த உணவு விஷயங்கள், அதுக்கப்புறம் அடுத்தபடியாக இந்த எக்ஸசைஸ், இதை ட்ரை பண்ணுங்கள். வயதானவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். சரி, இது ஒரு பக்கம். நம்மளுடைய ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் பார்த்தோம்னா ஒரு நாள் காலையில் ஒரு நியூஸ், ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. ஒரு சகோதரி அவர்கள் குருராஜர்கிட்ட ரொம்ப தீவிரமான பக்தரிங்க. அவங்க ரொம்ப நாள் பக்தர், நிறைய வந்து சேவைகள் ஆற்றிருக்கிறார்கள், நல்ல குரல் வளம் மிக்கவர். அவங்களுடைய பேர் வந்து திருமதி விஜயா காமராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்க வந்து வானொலியில் பணிபுரிஞ்சிருக்காங்க. ராயரை பற்றி ரொம்ப அற்புதமாக பேசுவாங்க. சத்சங்கங்கள், சொற்பொழிவுகள் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா. அவர்கள்கிட்ட இருந்து ஒரு பதிவு, என்ன பதிவுன்னா ஒரு உருக்கமான பதிவு. அது கேட்ட உடனே வந்து எல்லாமே ஆடி போயிட்டோம், ஸ்தம்பிச்சாச்சு. என்னென்ன புரியல. அவங்க வந்து இதே மாதிரி உடல்நல கோளாறு, இதே மாதிரி கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், குருராஜர் கருணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக பேசியிருந்தாங்க. அது கேட்ட உடனே வருத்தங்கள் தான், உண்மையே நிறைய வருத்தங்கள். ஏன்னா அவங்க எந்த மாதிரிலாம் சேவை பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய கணவர், அந்த நட்புக்காக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த ஒரு இடம், மற்றவர்களை அவர்கள் வந்து மதிக்கும் பாங்கு, அதெல்லாம் தூரம் இருந்து பார்த்தவன் அப்படிங்கிற முறையில் உண்மையிலே வருத்தமாகத்தான் இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடுங்க, எல்லாம் ராயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். உலகத்திலே மிகப்பெரிய டாக்டர் குருராஜர் தான் நிச்சயமா. அவர் நினைத்தா வந்து முடியாது எதுவுமே கிடையாது. அவரை நினைக்க வைக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எல்லாரும் வந்து அந்த குழுவில் இருக்கிறவங்களாம் அவங்களுடைய ஆறுதலையும் பல பல விஷயங்களை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக பல தகவலை சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட், இது முடிஞ்சு போச்சு. இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதாவது அன்னைக்கு மதியம், அன்னைக்கு மறுநாள், அதாவது காலையில் இந்த செய்தி, ஈவினிங் வந்து நம்ம பெருமாள் சார் அவருடைய பதிவு அவர் தராரு. அவர் சொல்கிறாரு, அந்த தகவலை சொல்கிறாரு. மறுநாள் வந்து ஒரு சகோதரி கால் பண்ணுறாங்க எனக்கு. கால் பண்ணி, சார் இந்த சகோதரி வந்து திருமதி விஜயா காமராஜ் மேடம், அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வந்து நட்பு, ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்க கால் பண்ணி அவங்க டோட்டல் அப்செட் ஸ்டேட் போயிட்டாங்க. சார் என்ன சார், அவங்களும் ராயருடைய பக்தர் தான், ராயருடைய தீவிர பக்தை, அவங்க குடும்பமே ராயருடைய பக்தை தான், பக்தர்கள் தான் எல்லாருமே. மந்திராலயம் போகிறது வர்றது, அன்னதானம் பண்ணுறது, ஆராதனை வீட்டில் பண்ணுறது, எல்லாமே வந்து குருராஜர் அவருடைய அருள், அவருடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அத்தியந்த பக்தர் எல்லாமே அவங்க வீட்டில். அவங்க ஃபோன் பண்ணி சண்டை போடுறாங்க என்கிட்ட. சார் என்ன சார், நியாயம்தான், நியாயமானது தான். கேட்குறாங்க, என்ன சார் ராயர் இப்படி பண்ணிட்டாரு, அவர் என்ன சார், ஏன் சார் இதெல்லாம் இப்படி பண்ணுறாரு, அவ்வளோ பெரிய பக்தியாக இருக்காங்க, அவ்வளோ ரொம்ப ராயருக்கு எத்தனையோ சேவை பண்ணியிருக்காங்க, அவருக்கு ஏன் சார் இந்த மாதிரியான வலியும் வேதனை தரணும், அவர் ஏன்னா சார் இது நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்களே சார், இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அந்த அம்மா மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு எந்த அளவுக்கு இருந்தால் ராயர்கிட்ட சண்டை போடுறாங்க. கேட்குறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் அவர் அப்படி பண்ணுறாருன்னு. அவங்களும் இத்தனைக்கும் ஒரு நல்ல பக்தி அவங்களாம். ஸோ அப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கு, இப்போ வந்து அந்த கதையை சொல்கிறேன். இல்லைங்க அப்படி கிடையாது, ஒரு கதை ஆல்ரெடி சில வருடங்களுக்கு முன்னால் நடந்தது ஒன்று இருக்குது. என்னுடைய சகோதரி ஒருத்தரும் இந்த மாதிரி ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, நிச்சயமாக மருத்துவர்களால் காப்பாற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் குருராஜர் நம்முடைய துணை இருக்க, அவர் இருக்க, வேறு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சரியாக போயிடும், நீங்கள் ஒன்றும் ஆசுவாசப்படுத்தினாங்களே, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த நேற்று ஈவினிங் பேசின திரு பெருமாள் ஐயா அவருடைய கதையை இந்த இடத்தில் சொன்னேன். நேற்று சாயந்தரம் திரு பெருமாள் சார் அவர்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் என்கிட்ட. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையில் அவர் போயிட்டு அந்த இடத்துல ராயர்கிட்ட பிரார்த்தித்து அந்த நோயும் இல்லை, அந்த வலியும் இல்லை, எல்லாமே தீர்ந்து போச்சு. என்னுடைய சகோதரிக்கு வந்து அந்த நோய் அப்படின்னு பார்க்கும்போது சில பல வருடங்கள் ஆச்சு. இப்போ இந்த தகவல் இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட, இப்போ தான் அவர் சொன்னார். சொன்ன உடனே அவங்ககிட்ட தெரிவித்தேன். அதனால் நீங்கள் ஒன்றும் வந்து இது படாதீங்க அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, ராயர் நிச்சயமாக வந்து அவருடைய உடல் நலனை பாதுகாப்பார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஆரோக்கியத்தை திருப்பி தருவார் நிச்சயம். நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் நம்முடைய யூடியூப் சேனல், நம் தளத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் திருமதி விஜயா காமராஜ் மேடம் அவர்கள் பூரண உடல்நலம் பெற வேண்டும். அவர்கள் வந்து அந்த அந்த சிகிச்சைக்கு உண்டான அந்த எல்லா உடல்நலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனோதைரியம், அப்புறம் உடல் பலம், அதெல்லாம் வந்து மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தந்தருள வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பிரார்த்தனைகளாக உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். வேற என்னங்க பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சீட்டு என்னைக்கு, அதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு நிகழ்வு நமக்கு நடக்குது, அந்த நிகழ்வு பணத்தால் தீர்க்கப்படும், இல்லை ஒரு மனிதரால் தீர்க்கப்படும், இல்லை வேறு ஏதாவது ஒன்றால் தீர்க்கப்படும்னா அது நம்ம பண்ணிடுவோம். அது கிடையாது, அவர் தான் வரணும், நீங்கள் தான் வரணும்னும் போது நிச்சயமாக அவர்கிட்ட மன்றாடும் பொழுதும் அவர்கிட்ட கேட்கும் பொழுதும் நிச்சயமாக வருவாருங்க. அவர் நிச்சயமாக வந்து உங்களுடைய பக்திக்கு, உங்களுடைய அன்பிற்கு இணங்கி அதற்குண்டான வகையிலே உங்களுடைய பூரண அருளையும் நலனையும் நிச்சயம் காத்தருள்வார். இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் அப்படிங்கிறது நீங்கள் சாமி கும்பிட்டாலும் இருக்கும், சாமி கும்பிடனாலும் இருக்கும். அது இன்னும் அடுத்த ஸ்டெப்பு முன்னாடி போனால் அது கர்மா அப்படிங்கிற ஒரு வேர்ட் போட்டு தான் நம்ம அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதில் பாரபட்சம் கிடையாது.
இப்போ கடவுளே இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, உடனே அவரை கூப்பிட்டு உனக்கு வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு நோய் தரேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடவுளையே நம்பின்னு இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்படியே சிரஞ்சீவியாக அப்படியே வந்து எந்த உடல்நல பாதிப்பு இல்லாமல் இருக்கு அப்படிலாம் கிடையாது. இது தடைகள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நமக்கு துணையாக குருராஜனுடைய கருணையும் அருளும் என்றென்றும் இருந்து கொண்டிருக்கும்போது எதை பற்றியும் குருராஜனுடைய பக்தர்கள் கவலை கொள்ள தேவையில்லை. கடவுள் இல்லைன்னொன்னே அந்த கதை என்னொன்னே மகா பெரியவர்கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐயா இந்த மாதிரி வந்து இந்த தந்தை பெரியார் ஈவேரா பெரியார் இருக்காரு, அவர் எப்பவுமே கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவர் சொல்லியிருக்காரு, ஐயோ அவரை பற்றி பேசாதீங்க, அவர் வந்து கடவுளை சதா சர்வகாலம் கடவுளை நினைத்து கொண்டிருக்கிறார், கடவுள் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம். அதே மாதிரி கடவுள் இல்லைன்னு மறுப்பு சொன்ன திரு எம்.ஆர். ராதா அவர்களும் அவருடைய கதை கூட படிக்கும்போது ஒரு சின்ன சொற்றொடர் என்னன்னா, இவர் வந்து ஒரு நாடகத்துக்கு போயிருக்காருங்க. இவருடைய குரு இவருக்கு நாடகத்தை சொல்லிக் கொடுத்த இவருடைய ஒரு சுப்பீரியர் வச்சுக்கோங்களேன், அவருடைய நாடகம் நடந்து கொண்டு இருக்குது, இவர் போயிருக்காரு. இவர் நல்லா இந்த இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு அப்புறமா போயிருக்காரு அந்த இடத்துல. அப்போ போகும்போது அவருடைய குருவா இவர் நினைச்சிட்டு இருக்கிறவர் வந்திருக்காரு, அவர் நாடகம் நடிக்கிறது தான். அவர் வந்தவன நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. உடனே அவருக்கு திரு எம்.ஆர். ராதா அவர்கள் கேட்டிருக்காரு, நான் இல்லைன்னு சொன்னா அவர் இல்லாமையா போயிடுவார், அவர் என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி இந்த லைன் சொல்லியிருக்காரு. நான் இல்லைன்னு சொன்னா அவர் இல்லாமையா போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கருத்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதனால இறைபக்தி குரு பக்தி அப்படிங்கிறது இந்த பிறவியை வந்து மிக எளிதாக கடந்து போவதற்கு பக்கத்துணையாக என்றும் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். இறை நம்பிக்கையோ குரு நம்பிக்கையோ இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒன்று அவருடைய வாழ்நாளில் ஏதோ ஒரு சின்ன ஒரு பெர்சன்டேஜ் வந்து அவர் ஒரு அனுபவித்தலை இழந்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டால் இந்த இடத்தில் இருப்பவர்கள் குருராஜரை போன்ற மகான்களை தரிசிப்பவர்கள், அவர்களுடைய எண்ண ஓட்டம், அவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த அருள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ முதல்ல பாருங்க, இப்போ அந்த அம்மா கால் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே திரு பெருமாள் சார் அவர்களை வந்து குருராஜர் ஃபோன் பண்ணி அவர் என்னிடம் பேச வைத்து இந்த ஒரு தகவலை, அவருக்கு அந்த புற்றுநோய் இருந்தது, அது சரியானது, ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற தகவலை என்னிடம் சொல்ல வைத்து இந்த சகோதரி அவர்கள் என்னிடம் பேசும்பொழுது மிகச்சரியாக அவர்களுக்கு இந்த உதாரணத்தை, இந்த மகிமை நான் அவருக்கு அதை சொன்னேன். இதுதாங்க ராயரை நம்பினோர் இதுவரை வந்து இல்லை என்று வெறும் கையுடன் சென்றதே கிடையாது. ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன், ஒரு இயக்குனர் ஒருத்தர் பேசியிருந்தார். மரணம்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார். ரொம்ப நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டைலாக் இருக்குது. என்னன்னா அவர் நான் சொல்கிறேன், நான் புரிஞ்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தூங்குகிறோம், நைட்டு தூங்குகிறோம், எழுந்துக்கலைன்னா அது கடவுளுக்கு, எழுந்துட்டா அது நம்ம காலம், எழுந்துட்டுன்னா அந்த நாள் என்னோடது ஒரு கை பார்த்துடணும். அந்த நாளை ஒவ்வொரு நாளையும் அப்படி தான் எதிர்நோக்கணும்.